பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் நடத்தக்கூடிய பாமகவின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் புதுவை பட்டானூரில் தற்போது தொடங்கியிருக்கின்றது. இந்த பொதுக்குழுவிலே சில முக்கிய முடிவுகளை ராமதாஸ் எடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் பாமகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி தனியாக செயல்பட்டு வருகின்றார். அன்புமணியோடு முரண்பட்டு தன்னை தலைவராக அறிவித்துக் கொண்டு பாமகவினுடைய நிறுவனர் ராமதாஸ் செயல்பட்டு வருகின்றார். இந்த நிலையில்தான் இன்று நடைபெறக்கூடிய இந்த பொதுக்குழுவில் பாமகவின் தலைவராக ராமதாஸ் தன்னை அறிவிப்பு செய்து கொண்டதற்கு பொதுக்குழு உறுப்பினர்கள் வாயிலாக ஒப்புதல் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் அன்புமணியை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சில தீர்மானங்களும் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன்படி அன்புமணி ராமதாஸ் பாமகவின் நிறுவனரின் சொல்படிதான் நடக்க வேண்டும், ஆனால் பாமக நிறுவனருடைய வழிகாட்டுதலை மீறி அன்புமணி செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் என்று அவரை செயல் தலைவராக குறிப்பிட்டு அது தொடர்பான விளக்கத்தை அவர் ராமதாஸை சந்தித்து வழங்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளதாக பாமக தரப்பில் கூறியிருக்கின்றார்கள். அதன்படி பாமகவினுடைய நிறுவனர் ராமதாஸினுடைய சொல்படி நடக்காமல் அன்புமணி தன்னிச்சையாக செயல்படுவதை கண்டித்தும் அது தொடர்பாக பாமக நிறுவனர் ராமதாஸை சந்தித்து அவர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் பாமகவில் கடந்த சில நாட்களாக குறிப்பாக அன்புமணியுடனான மோதல் போக்கிற்கு பிறகு ராமதாஸ் தன்னுடைய மூத்த மகளான காந்திமதி பரசுராமனுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கி வருகின்றார். கட்சி நிகழ்ச்சிகளில் எல்லாம் காந்திமதியை பங்கேற்க வைக்கின்றார். அண்மையில் நடைபெற்ற வன்னியர் சங்கத்தினுடைய மகளிர் மாநாட்டிலும் அந்த காந்திமதிக்கு முக்கியத்துவம் வழங்கியிருந்தார் ராமதாஸ். இந்த நிலையில் தான் இன்றும் இந்த சிறப்பு பொதுக்குழுவிலே தனக்கு அருகிலேயே காந்திமதியை அமர வைத்திருக்கின்றார். எனவே பாமகவில் தனக்கு அடுத்த ஒரு அரசியல் தலைமைத்துவம் கொண்டவராக காந்திமதியை முன்னிறுத்துவதற்கு ராமதாஸ் தற்போது முடிவு செய்திருக்கின்றாரா என்ற கேள்வி பாமகவினரிடையே எழுந்திருக்கின்றன. அதன் அடிப்படையில் தன்னுடைய அடுத்த அரசியல் வாரிசாக காந்திமதி பரசுராமனை கொண்டு வருவதற்காக, மூத்த மகளை கொண்டு வருவதற்காக ராமதாஸ் ஒரு அச்சாரமாக இன்று பொதுக்குழுவிலே அவருக்கு ஒரு சில முக்கிய பொறுப்புகள் வழங்கக்கூடிய தீர்மானத்தை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் பாமகவினர் எதிர்பார்த்திருக்கின்றார்கள். அன்புமணி மற்றும் ராமதாஸ் இடையே மோதல் போக்கு நீடித்து வரக்கூடிய சூழ்நிலையில் முதல் முறையாக பொதுக்குழு மூலமாக அன்புமணிக்கு பதிலடி கொடுப்பதற்கு ராமதாஸ் தயாராகி வருவதால் பாமகவின் நிறுவனர் ராமதாஸ் இன்று அன்புமணிக்கு எதிராக எந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கப் போகின்றார் என்பது பாமகவினரிடையே ஒரு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.